அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பலருக்கு அறிமுகப்படுத்த உங்களை அன்போடு வேண்டுகிறோம். அருமையானவர்களே, ஆபிரகாமை குறித்து தொடர் செய்திகளை நாம் கற்று வருகிறோம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும் இக்கால விசுவாசிகளுக்கு பயனுள்ள நல்ல ஆன்மீகமான சத்தியங்களை கற்றுத்தரக்கூடியதாக காணப்படுகின்றது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற செய்தி என்னவென்றால், ஆபிரகாமின் வாழ்க்கையினுடைய உயர்ந்த ஒரு பரீட்சையை குறித்து நான் சொல்கிறேன். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 22:1 சொல்கிறது. தமிழிலே சோதித்தார் என்று வருகிறது. ஆனால் ஆங்கிலத்தில் என்ன வருகிறது என்றால், God tested Abraham என்று போடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை ஆண்டவர் பரீட்சித்தார். டெஸ்ட்டுக்கும் டெம்டேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பரீட்சைக்கும் சோதனைக்கு வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பரீட்சைகளும் அங்கு சோதனைகளும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. இந்த பரீட்சைக்கும் அல்லது சோதனைகளுக்குள்ள வித்தியாசத்தை ஒரு சுருக்கமான நேரத்தில் விளக்க விரும்புகிறேன். இந்த பரீட்சை அல்லது சோதனை, அதாவது டெஸ்ட் அண்ட் டெம்டேஷன், இதனுடைய சோர்ஸ், இதனுடைய மூல ஆதாரம் யார் என்பதை சொல்கிறேன். பரீட்சையினுடைய மூல ஆதாரம் யார் என்றால் நம்முடைய ஆண்டவர் தான். ஆனால் சோதனையின் மூல ஆதாரம் யார் என்றால் சாத்தான் என்று சொல்லி வேத வசனத்தில் கற்றுக்கொள்கிறோம். யாக்கோபு 1:13 சொல்கிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானாக. தேவன் புல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. இந்த வசனத்தின் அடிப்படையிலே டெஸ்ட் அல்லது பரீட்சையானது தேவனிடத்திலிருந்து வருகிறது, சோதனை அல்லது டெம்டேஷன் சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. இந்த பரீட்சை சோதனையினுடைய நோக்கம் என்ன? தேவன் விசுவாசிகளாகிய உங்களையும் என்னை பரீட்சிக்கிறார் என்றால் நாம் முதிர்ச்சி அடைய வேண்டும், மெச்சூரிட்டிக்குள்ளே வளர வேண்டும். அதே போல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பிலே growth வளர வேண்டும் என்பதற்காக பரீட்சிக்கிறார். ஆனால் சாத்தான் கொடுக்கிற சோதனை நம்மை பாவத்தில் விழவும் வீழ்ச்சி அடையவும் கரைபடவும் செய்வதற்காக அவன் சோதிக்கிறான். மூன்றாவதாக, பரீட்சையிலும் சோதனையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடைபெறுகிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பரீட்சைகள் அனுமதிக்கும் பொழுது நாம் அதிலே தோல்வி அடையக்கூடாது, அதிலே தேர்ச்சி அடைய வேண்டும், பாஸ் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் சாத்தானானவன் கொடுக்கிற சோதனையிலே நாம் தோல்வி அடைய வேண்டும் என்பதற்காக அவன் கங்கணம் கட்டி செயல்படுகிறான். இதைத்தான் பேதுரு சொல்லும்பொழுது, பிசாசானவன் எவனை விழுங்கலாமே என்று சுற்றி வகை தேடுகிறான் என்று சொல்லி எழுதுகிறார். தேவனுடைய கிருபையினாலே இன்னொரு காரியங்களை சொல்கிறேன். இந்த தேவன் கொடுக்கிற பரீட்சையிலே நான் என்ன செய்ய வேண்டும்? யாக்கோபு நிருபம் 1:2 பாருங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நீங்கள் மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். தேவன் கொடுக்கிற பரீட்சைகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது, அதன் வழியாய் கடந்து செல்லும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதனாலே உங்களுக்கு பொறுமை உருவாகும் என்று வேதவசனம் சொல்கிறது.
ஆனால் சாத்தான் கொடுக்கிற சோதனைகள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை எதிர்த்து நிற்க வேண்டும், அதை அவனை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்திலே கற்றுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 என்ன சொல்கிறது? தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். காட் டெஸ்டட் ஆபிரகாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்வோமானால் அல்லது வாசிப்போமானால், முதலாவதாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். 1 - 19 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். முதலாவதாக ஆண்டவர் ஆபிரகாமின் அன்பை அவர் பரீட்சித்தார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 - 5 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அங்கே வேத வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆகாருக்கு பிறந்த மகன்தான் இஸ்மவேல், சாராள் வழியாய் பிறந்த மகன்தான் ஈசாக்கு, கேத்ராள் வழியாக பல பிள்ளைகளை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். ஆனால் இந்த ஈசாக்கை குறித்து தான் வேதவசனம் சொல்கிறது, ஏக சுதன், நேசகுமாரன். இதை ஆபிரகாம் சொல்லவில்லை, தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாமே, உன் ஏக சுதனையும் நேசகுமாரனையும் நான் காண்பிக்கிற இடத்தில் கொண்டு போய் பலியிடு என்று சொன்னார். ஆபிரகாம் நீண்ட காலத்துக்கு பிற்பாடு காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஒரு மகன்தான் இந்த ஈசாக்கு. அவனை கொண்டு போய் பலியிடு என்று சொன்னார். திருமறையிலே வாசிப்பீர்கள் என்றால், மனிதர்களை பலியிடுவது அது திருமறைக்கு விரோதமானது. ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவர் தன் மகனை, உன் மகனை கொண்டு போய் பலியிடு என்று சொல்வது நமக்கு விகற்பமாக இருக்கிறது, விசனமாக இருக்கிறது, அது விசித்திரமாக கூட இருக்கிறது. ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த பரீட்சையானது ஒரு அன்பின் பரீட்சை. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் சொல்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன். மத்தேயு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 37 பாருங்கள். தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொன்னார். மகனையோ மகளையோ தகப்பனையோ தாயை நேசிப்பது தவறல்ல, ஆனால் ஆண்டவரை காட்டிலும் அவர்களை அதிகமாய் நேசிப்பது தான் தவறு. ஆகவே இந்த அன்பின் பரீட்சையிலே ஆபிரகாம் மகனை நேசிக்கிறானா அல்லது தெய்வத்தை நேசிக்கிறானா என்ற பரீட்சை தான். இந்த பரீட்சையிலே ஆபிரகாம் ஜெயம் கொண்டான், தோற்று போகவில்லை. ஆகவே ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வாதத்தை திரும்ப கேட்கிறார். இன்றைக்கு அநேகர் என்னிடத்தில் சொல்வது என்ன? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பிடுங்கி கொண்டாரே என்று அநேகர் அழுகுகிறது உண்டு. இங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஈசாக் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அதையே திரும்ப கேட்கிறார். ஆனால் அவன் திரும்ப கொடுக்கிறான். காரணம் என்ன? அவன் மகனை காட்டிலும் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தான். இது உண்மையாகவே அவன் தெரிந்தெடுப்பின் ஒரு பரீட்சை. இது ஒரு அன்பின் பரீட்சையாக காணப்படுகிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2 பாருங்கள். அந்த அன்பின் பரீட்சையில் அவன் ஜெயங்கொண்டதனால்தான் அதிகாலமே எழும்பி தன் வேலைக்காரரோடு அவன் புறப்பட ஆரம்பிக்கிறான். அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை தந்திருக்கலாம், நல்ல கணவனை தந்திருக்கலாம், மனைவியை தந்திருக்கலாம், நல்ல உறவினர்கள் சகோதர சகோதரிகளை தந்திருக்கலாம். ஏன் கிறிஸ்தவ ஊழியர்களாகிய உங்களை நேசிக்கிற அநேக விசுவாச நண்பர்களை தந்திருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவரை நேசிக்கிறீர்களா, மனிதர்களை நேசிக்கிறீர்களா? இந்த இடத்திலே ஆபிரகாம் இந்த அன்பின் பரீட்சையிலே அவன் ஜெயம் கொண்டான். இரண்டாவதாக இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே காட் டெஸ்டட் ஆபிரகாம்ஸ் ஃபெய்த் என்று சொல்லலாம். ஆபிரகாமின் விசுவாசத்தை ஆண்டவர் பரீட்சித்தார். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7 பாருங்கள். பொன்னானது அக்கினியினாலே பரீட்சிக்கப்படுகிறது போல நம்முடைய விலையேறப்பெற்ற விசுவாசமானது பரீட்சிக்கப்படுகிறது என்று பேதுரு எழுதுகிறார். இது உண்மைதான். அப்படியானால் ஆபிரகாமின் விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. ஏனென்றால் ஆபிரகாமை பிற்காலத்திலே விசுவாசிகளின் தகப்பன் என்று எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்கிற நிலை காணப்பட வேண்டும். ஆகவே ஆபிரகாமின் விசுவாசமானது பரீட்சிக்கப்படுகிறது. ஆனால் ஆபிரகாம் பாருங்கள், விசுவாசத்திலும் அவன் தேர்ச்சி அடைந்தார். ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறான் 22ஆம் அதிகாரம் 5, இதோ நீங்களும் இதோ
கழுதையும் இங்கே நின்று விடுங்கள், நானும் என் பிள்ளையாண்டான போய் தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொன்னான். பலியிட போகிற தகப்பனாகிய ஆபிரகாம் விசுவாசத்தோடு அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? நிச்சயமாக நானும் என் மகனும் தொழுது கொண்டு வருவோம் என்கிற விசுவாச அறிக்கையை சொல்கிறான். 22ஆம் அதிகாரம் 7 பாருங்கள். ஆதியாமத்திலே நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகப்பனே இதோ தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டார். அப்பொழுது ஆபிரகாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கர்த்தர் பார்த்து கொள்வார் என்றார். இந்த இடத்திலே ஆபிரகாம் முறுமுறுத்ததாக, அழுததாக, வாக்குவாதம் பண்ணியதாக காணப்படவில்லை. என்னுடைய கணிப்பு அல்ல என்னுடைய சிந்தனை என்னவென்றால், ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னபடி தன் மகனை பலியிட்டு அவனை ஆண்டவருக்கு கொடுத்தாலும் அந்த மகனை ஆண்டவர் மறுபடியும் மரித்தோலிருந்து எழுப்ப முடியும் என்கிற அசைக்க முடியாத விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது. இதைத்தான் எபிரேயர் நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 18 சொல்கிறார். மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று அந்த ஆபிரகாம் அதை விசுவாசித்ததினாலே தன் ஒரே பேரான அந்த மகனையே அங்கே பலியாக ஒப்பு கொடுக்க முனைந்தான். அருமையானவர்களே, இந்த விசுவாச பரீட்சையிலும் அவன் தேறினான். தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு அன்பின் பரீட்சை வைத்தார், அதிலும் தேறினார். ஆபிரகாமுக்கு விசுவாச பரீட்சை வைத்தார், தேறினான். இன்றைக்கு என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த பரீட்சைகளில் நாம் தேறினோமா, தோற்று போனோமா? இந்த கேள்வியை கேட்க வேண்டும். மூன்றாவதாக ஆபிரகாம் வாழ்க்கையிலே இன்னொரு பரீட்சை என்ன? அதாவது காட் டெஸ்டட் ஆபிரகாம்ஸ் கரேஜ் என்று சொல்லலாம். ஆபிரகாமினுடைய அருமையான தைரியத்தை ஆண்டவர் பரீட்சித்தார். ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 9 11 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் பலிபீடம் கட்டுகிறான், கட்டையை வைக்கிறான், தன் மகனை கயிறை வைத்து கெட்டி அங்கே படுக்க வைக்கிறான், கத்தியை உருவி கொல்ல முற்படுகிறான். அப்போதுதான் ஆண்டவர் தடுக்கிறார். எந்த ஒரு தகப்பனுக்கோ தாய்க்கோ தன்னுடைய ஒரே மகனை கொல்ல அவர்களுக்கு தைரியம் வராது. ஆனால் ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது, விசுவாசத்தோடு தைரியம் இருந்தது. எந்த மனித வாழ்க்கையில் விசுவாசம் உண்டோ அங்கு விசுவாசத்தோடு தைரியம் காணப்பட வேண்டும். எந்த மனிதருடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் உண்டோ அங்கே தைரியம் இருக்காது, பயம் இருக்கும். ஒரு மருத்துவரோடு நான் பேசக்கூடாது, அவர் சொன்னார், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நான் அறுவை சிகிச்சை செய்கிறேன், அப்போது எனக்கு தைரியம் இருந்தது. ஆனால் என்னுடைய மகனுக்கு ஒரு சூழ்நிலையிலே அறுவை சிகிச்சை செய்ய முற்படும் போது என் கைகள் நடுங்கியது, எனக்கு பயம் வந்தது, இன்னொரு மருத்துவரை வைத்துத்தான் அதை செய்ய முற்பட்டேன் என்று அவர் சொன்னார். இங்கே பாருங்கள், ஆபிரகாம் தன் சொந்த மகனையே கத்தியை வைத்து கொன்று தகனபலியாக அவன் செய்ய முற்படுகிறான் என்றால் ஆபிரகாமின் தைரியத்தை ஆண்டவர் பரீட்சித்தார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரத்தை 13 வாசித்து பாருங்கள். பேதுருவும் அவனோடு இருக்கிற யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள் என்று அப்போஸ்தலர் 4:13 வாசிக்கிறோம். ஆதிகால அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள், உயிர்த்தெழுந்த இயேசு மேல் விசுவாசம் வைத்தார்கள். அந்த விசுவாசம் இருந்ததினால்தான் தைரியமாக செயல்பட்டார்கள். பிரச்சனைகள், எதிர்ப்பு வந்தபோது கோழைத்தனமாக ஓடி போகவில்லை. அங்கே ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் பாருங்கள், விசுவாசம் இருந்தது, தைரியமாக இருந்ததினாலே அவனை கல்லெறிந்து கொல்லும் பொழுது கூட ஆவிக்குள்ளே நிறைந்து ஆண்டவரை தொழுது கொண்டு ஆண்டவரை போல ஜெபித்து தன் ஜீவனை விட்டார். ஆகவே முதலாவது அன்பின் பரீட்சை, இரண்டாவது விசுவாசத்தின் பரீட்சை, மூன்றாவது தைரியத்தின் பரீட்சை. நான்காவதாக காட் டெஸ்டட் ஆபிரகாம்ஸ் ஒபீடியன்ஸ் என்று சொல்லலாம். ஆண்டவர் ஆபிரகாமினுடைய கீழ்ப்படுதலை அங்கு பரீட்சித்தார். ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 15 16 வாக்கியங்களை கவனமாக வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை நோக்கி பேசுகிறார். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் ஒப்பு கொடுக்கும்படி இந்த காரியத்தை செய்தபடியால் என்று சொல்கிறார்.
ஆபிரகாம் வாழ்க்கையிலே கீழ்ப்படுதல் எப்போதும் இருந்தது. அழைத்த போது தன் குடும்பத்தை விட்டு, தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு ஆண்டவர் காண்பித்த இடத்துக்கு சென்றார். ஆண்டவர் எதை சொன்னாரோ அப்படியே அவன் கீழ்ப்படுகிற மனிதன். ஆனால் இந்த பரீட்சை ஒரு உன்னதமான பரீட்சை. ஏனென்றால் வாழ்க்கையிலே எவரும் கேட்காத ஒரு செய்ய முடியாத ஒரு பரீட்சையாகும். இந்த பரீட்சை என்ன? உன் மகனை, உன் ஏக சுதனை, நேசகுமாரனை பலியிட ஒப்புக்கொடு என்றார். உடனே கீழ்ப்படிந்தார். ஆபிரகாமுடைய கீழ்ப்படுதலின் அந்த பரீட்சையிலும் அவன் ஜெயங்கொண்டானே தவிர தோற்று போகவில்லை. கடைசியாக ஒரு பரீட்சையை சொல்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் நீங்கள் 17 எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கு வேத வசனம் சொல்கிறது 17, அதே 12 இவைகளெல்லாம் வாசித்து பாருங்கள். அங்கு ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேலே கை போடாதே, உன் ஏக சுதனும் நேசகுமாரன் என்று பாராதபடி நீ எனக்கு ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலம் தெரியும். ஆனால் இந்த இடத்திலே அவர் சொல்கிற இப்போது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவருக்கு அவனுடைய நிலைமை தெரியும். ஆனால் இந்த வசனத்தினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை ஆண்டவர் அறிக்கையாக, சாட்சியாக, ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் போல கொடுக்கிறார். தேவ பயம், அதை குறித்த பரீட்சையிலும் அவன் ஜெயங்கொண்டான். God tested Abraham's fear of God என்று சொல்லலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ பயம் எப்படி இருக்கிறது? ஊழியர்களை உபசரிப்பது தெய்வ பயம் என்று எண்ணுகிறோம். ஊழியக்காரர்களுக்கு ஆகாரம் கொடுப்பது தெய்வ பயம் என்று எண்ணுகிறோம். ஆலயத்தில் போய் நாம் பணிந்து குனிந்து நடுக்கத்தோடு ஆராதிப்பது தெய்வ பயம் என்று எண்ணுகிறோம். அல்லது வேதாமத்தை 2 கண்களிலும் ஒத்திக்கொள்வது தெய்வ பயம் என்று எண்ணுகிறோம். இதெல்லாம் உண்மையான தெய்வ பயத்தின் வெளிப்படையான அடையாளம். ஆனால் உண்மையான தெய்வ பயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எதை சொன்னாரோ, எதை செய்ய சொன்னாரோ, எதை கட்டளையிட சொன்னாரோ, என்ன காரியத்தை செய்ய அழைத்தாரோ, அதை என்ன விலைக்கிரயம் கொடுத்தாது அதை செய்வதற்கு பேர் தான் தெய்வ பயம். அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? உன் மகனை போய் பலியிடு என்றார். அதை செய்ய முற்பட்டார். ஆண்டவர் அதை தடுத்து அவன் மகனை அவனுக்கு திரும்ப கொடுத்தார். உண்மையாகவே இந்த சம்பவத்தை யோசிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை கல்வாரியிலே கொடுத்த நிலையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆச்சரியமாயிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பரீட்சைகளில் நாம் ஜெயித்திருக்கிறோமா, தோற்றிருக்கிறோமா? அன்பின் பரீட்சை, விசுவாசத்தின் பரீட்சை, அதே சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே தைரியத்தின் பரீட்சை, கீழ்ப்படுதலின் பரீட்சை, தேவ பயத்தின் பரீட்சை. இந்த உன்னதமான உயர்ந்த பரீட்சைகளிலே நாம் தோல்வியடையாதபடி நாம் வெற்றி சிறக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த உயர்ந்த பரீட்சையில் அவன் ஜெயங்கொண்டதினாலே அவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜீவியம் எல்லாருக்கும் அறைகூவலாக இருக்கிறது. ஆபிரகாமின் விசுவாச வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் தருவாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆபிரகாமினுடைய வாழ்வை குறித்து தொடர் செய்தியாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆபிரகாமை பல்வேறு கோணங்களிலே நாங்கள் புரியவும், ஆராயவும், தியானிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த ஆபிரகாமை போல என்னையும் எங்களையும் மாற்றும். ஆபிரகாம் வாழ்க்கையிலே எவ்வளவோ நல்ல காரியங்கள் இருந்தாலும் சில இடங்களிலே சில குறைகள், பலவீனங்கள், இடர்பாடுகள் இருந்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இருந்தாலும் காலங்கள் வளர வளர, வயது ஆக ஆக அவன் வாழ்க்கையிலே முதிர்ச்சியும் ஆண்டவரை கனி நிறைந்த வாழ்க்கையை நாங்கள் கண்டு கொண்டோம். ஆபிரகாம் வாழ்க்கையிலே உயர்ந்த ஒரு பரீட்சையை வைத்தீர். அந்த பரீட்சையிலே தோற்று போகவில்லை, அவன் ஜெயங்கொண்டான். அதற்கு அவனுக்கு உதவினீர். அதே உதவி எங்களுக்கு தார். எங்களுக்கு வைக்கப்பட்ட எல்லா பரீட்சைகளிலும்
நாங்கள் ஜெயித்து முதிர்ச்சி அடைந்து ஆண்டவரே நாங்கள் ஆன்மீகத்திலே வளர உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை போல தங்களை அர்ப்பணித்த மக்களோடு தேவ கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.